ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேசாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1 to 8 வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இன்றைய நாட்களில் நம்ம பிறந்திருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். காந்தியடிகள் பிறந்த நாட்களில் நம்ம பிறக்கணும்னு ஆசைப்பட்டால் பிறக்க முடியுமா? முடியாது. பாருங்கள், அதே போல் 1000 வருடத்துக்கு முன்பு நம்ம பிறந்திருக்கலாம்னு நினச்சாலும் முடியாது. அப்போ உள்ளவங்க அப்போ பிறந்திருக்கிறாங்க, அந்த நாட்களில் அவங்க வசித்தாங்க, அந்த நாட்களில் அவங்க வாழ்ந்தாங்க. இந்த காலத்தில் தான் நம்ம பிறக்கணும்னு இருந்திருக்கு. இந்த நாட்களில் நம்ம எப்போது பிறக்க வேண்டும், எப்போது மரிக்க வேண்டும், இடைப்பட்ட நாட்களில் நம்ம கடவுளுக்காக என்ன செய்ய வேண்டும், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மனிதனுடைய காலங்களில் மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளுக்காக செய்ய வேண்டிய பணி என்ன என்பது தான் இந்த வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பிறக்கிறாங்க. அதே போல் குறுகிய மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு 70-80 வருட வாழ்க்கையில் இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. அழ ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, கற்களை எறிந்து விட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. பாருங்கள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். நம்ம பிறந்துட்டோம், வளருவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகிறது. அப்புறம் திருமண காலம், படிப்பு காலம், பள்ளி பருவம், காலேஜ் பருவம், திருமண காலம், அப்புறம் குழந்தை பேறு காலம், அப்புறம் நடுவயது, அப்புறம் முதிர் வயது, அப்புறம் இறந்து போகிற காலம். ஏதோ ஒவ்வொரு மனிதனையும் இந்த பூமியில் கடவுள் பிறக்க வைக்கிறார். நம்மளிடத்தில் எதையோ ஒன்று எதிர்பார்க்கிறார். நம்ம அதை செய்யணும். கடவுளுக்கு பயந்து கடவுள்கிட்ட கேட்டால் அவர் நன்மையை செய்து வாழ்ந்தாலே போதும். கடவுளுக்கு பிரியமான வாழ்வு தான். இப்படியாப்பட்ட காரியங்களை பின்பற்றி நம்ம வாழ்வோம். ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு வருகிற போராட்டங்கள், ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு ஏற்படுகிற சஞ்சலங்கள், நிறைய காரியங்கள் வந்து போகும். இப்போ இருக்கிற உலகத்தில் அனுதினமும் குடும்ப வாழ்க்கையில் அனுதினமும் மனிதனுடைய தேவைகள், பண தேவைகள், பொருள் தேவைகள், இப்படி அநேக தேவைகள் உண்டு. இதில் எல்லாமும் நமக்கு சந்திக்கப்பட வேண்டும். இவ்வளவு காரியங்களும் மனித வாழ்க்கையில் நடக்குது பாருங்கள். அதனால் எல்லா காரியங்களுக்கும் ஒரு நாட்கள் உண்டு, காலம் உண்டு. நம்ம ஒரு தரித்திர நிலையில் இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் அற்ற நிலையில் இருந்தாலும் அது ஒரு காலம். அதுவே இன்னும் 15, 10 வருஷம், 5 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. அதுதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அதனால் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் அச்சப்பட வேண்டாம். அந்தந்த நாட்களில் அந்தந்த வேலையில் நமக்கு பசிக்கு உணவு, ஆகாரம் இருந்தால் போதும். சந்தோஷத்தோடு புசித்து, சந்தோஷத்தோடு உறங்கி, நிம்மதியாக காலமே எழுந்து, ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். ஆமென். அல்லேலூயா.